ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த மார்னிங் அப்டேட்டை ரெகுலராக பண்ண முடியாது. மேக்ஸிமம் உங்களுடைய 200 லைக்ஸ் அபோவ் நான் எதிர்பார்த்துருந்தேன். அந்த லைக்ஸ் மேக்ஸிமம் கவர் கொடுங்க. நிஃப்டி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறோன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ யாரோ ஒரு சும்மா பார்த்துட்டு அப்படியே டிஸ்லைக் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம நம்மளுடைய அடுத்த லெவல் எங்கே கொண்டு போகலாம், நம்ம என்ன பண்ணலாம்ன்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அந்த லைக்ஸ் நம்ம கேட்குறோம். நிறைய பேர் லைக்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க, நாங்களே பண்ணுறோம் அப்படின்னா நான் ரீமைண்ட் பண்ணேன், ஃபோர்ஸ் பண்ணல, பண்ண மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? அதே மாதிரி 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் சொல்கிறேன், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நிறைய பேர் எவ்வளோ யூடியூப் லட்சக்கணக்கான யூடியூப் பார்க்குறோம், நம்ம எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், எல்லாத்தையுமே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம் இல்லையே. அதனால் ரீமைண்ட் பண்ண ஜாஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். அதனால தான். ஓகேங்களா? நம்ம ரெகுலராக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, நிஃப்டியும் இப்போ சமீபத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களோட சப்போர்ட்னால தான். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் வச்சுக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து நிஃப்டி 50 சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,900 ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பிரேக் அவுட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த மாதிரி மேலே மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிரேக் அவுட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எஸ்எல் போட்டிருக்கோம், எல்லாருடைய எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். இந்த கேப் மேபி ஃபில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எவ்ரி ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நிஃப்டி 50 பாட்டம் சைடு பிரேக் அவுட் ஆகி கீழே வரோமா அப்படின்னா வெரி ரேர், அதாவது சான்சஸ் ஆர் வெரி லோ. இந்த நமக்கு கீழே வரும் அப்படின்னா கீழே வந்து 18,500 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்தால் கூட சேலிங்லாம் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து சேலிங்கான சான்சஸ் வந்து வரும் அப்படின்னா சேலிங் பண்ணாதீங்க. மேபி ரீடெஸ்ட்காக கீழே வரலாம். ரீடெஸ்ட்காக வந்து அகைன் மேலே தான் போவோம். நம்ம ஒன்லி அப்பர் சைடு மட்டும் ஃபோக்கஸ் வச்சுட்டுருங்க. ஒன்லி பையிங் சைடு தான் வியூ இருக்குது. சேலிங் சைடு எதுவும் பண்ணாதீங்க. சேலிங் சைடு வந்தால் கூட சும்மா விட்டுடுங்க, பரவாயில்ல. அகைன் அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்க. பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணி எவ்ரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி ரேலி கொடுத்துருச்சு, பேங்க் நிஃப்டி ரேலி கொடுத்துச்சு, நிஃப்டி இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த நிஃப்டியோட ரேலி வந்து இன்றைக்கி இல்லை மண்டே 2 நாளில் பார்க்கலாம் அந்த பிரேக் அவுட் ஸ்பீடை. உங்களுக்கு நேற்று நான் சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியில் மூமெண்டம் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும்னு. அந்த மூமெண்டம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த விஷயத்தை. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரேலி கொடுத்துச்சு, அதனோட ஹையும் டச் ஆகிடுச்சு 43,500. அதுக்கு மேலேயும் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து எவ்ரி புல் பேக், அதாவது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதில் வந்து பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். வெயிட் ஃபார் புல் பேக், பிரேக் அவுட்டில் நம்ம பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து எங்கே எதுவரையும் போக மேலே அப்பர் சைடு எதுவும் கிடையாது. எல்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால வந்து மேலே எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்ரி புல் பேக் வந்து பையிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அதனுடைய லோவை ஸ்டாப் லாஸை போடுங்க. எங்கே வருதுன்னு வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி அந்த புல் பேக் வந்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுங்க. ஒரு சில கேட்கலாம், சார் புல் பேக்னால் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. புல் பேக் வந்து எவ்வளோ தூரம் வரும்னு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேக்ஸிமம் டைம் புல் பேக் எது வரல வரும்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் வரல வரும். ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வரல வரும், அதை நீங்கள் புல் பேக்காக யூஸ் பண்ணுங்களா அந்த இடத்த. ஓகே, சரி. இப்போ நேற்று நம்ம பேங்க் நிஃப்டி கூட சென்ட் பண்ணியிருந்து பாருங்கள் எந்தெந்த லெவல் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லெவல், அதாவது நம்ம வெஜ் பேட்டர்ன் பிரேக் டவுன். நெக்ஸ்ட்டு எந்த லெவல் வரும் அப்படின்னு உங்களுக்கு லெவலும் கொடுத்துருந்தேன். 43,500 அபோவ் அந்த லெவல் வரும் கொடுத்துருந்தேன். ஏன் இந்த லெவல்னால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பார்க்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வித சிக்னல் இல்லாமல் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதனால் வந்து ரீடெஸ்ட் எடுத்து தான் அப்புறம் மேலே போச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா இது பாருங்கள், இந்த ஏரியாவில் சப்போர்ட் எந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சோ அந்த லெவல் திரும்ப சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மூமெண்டம் கொடுத்து மார்க்கெட் முடிகிற கண்டிஷனில் ரேலி தான் இருந்தது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன? வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் சப்போர்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னால மேபி இந்த ட்ரெண்டு ஹோல் டேஸும் மேபி டவுன் ட்ரெண்ட் மாதிரி காமிக்கலாம். ஓகேங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வந்து டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி புல் பேக்கில் வரது மேபி எத்தனை பாயிண்ட் வந்து 43,620 இல்லைங்களா? ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லை 150 பாயிண்ட்ஸோ டவுன் வரலாம். வந்தால்
இல்லை அப்படின்னா கண்டினியூ ரேலி இந்த மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல மூவ் பண்ணிங்கன்னா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு ஏரியா கடக்க சொல்லவும் அது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். திரும்ப வந்து வெயிட் பண்ணுங்கள், அந்த சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். சப்போர்ட் எடுத்ததுன்னா பையிங் பண்ணுங்கள். நேராக ரேலி எப்படி கண்டினியூவாக மேலேயே போயிட்டுருக்குதுன்னா அதுவும் ரிஸ்கி டேடாக இருக்கும். ஸ்மால் குவான்டிட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை இதில் சின்ன சின்ன குட்டி ஒரு லோ கிரியேட் ஆகுதுன்னா ஸ்மால் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். எப்போனா ரிவர்ஸ் அடிக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டி மாதிரி தான் பிரேக் கொடுத்து ரெடியாக இருக்குது. இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஃபுல்ஃபில்னால் நமக்கு வந்து 19,500 தான் நம்மளுடைய ஃபுல்ஃபில் ஆகிற கண்டிஷன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதில் நம்ம இந்த புல் பேக்கை வெயிட் பண்ணலாம். இந்த புல் பேக்கை வெயிட் பண்ணி அதனோட லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு அகைன் பையிங்கான ஒரு யூஸ் பண்ணலாம். எவ்ரி புல் பேக்கை மிஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பக்கம் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் இங்கேயே சஸ்டெயின் ஆச்சு. இது வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக பிரேக் அவுட் கொடுக்கும். நோ சான்ஸ். அது என்ன சொல்லுது, இதை யாராலும் தடுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இது நல்ல ஒரு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருக்கேன். மேபி சின்னதாக ஒரு புல் பேக் வந்தோ இல்லை அப்படியே ரேலி கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த டிஸ்டன்ஸை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். எத்தனை பாயிண்ட்டு? 19,350, 500, 150 பாயிண்ட் நம்ம நிஃப்டியில் வந்து கேட்ச் பண்ணலாம் இன்றைக்கி இல்லை மண்டே. ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து இந்த டிஸ்டன்ஸை ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். விருப்பப்பட்டு அதாவது உண்மையில் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.